10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் அரித்மெட்டிக் சீக்வன்ஸ். அதில் சம் ஆஃப் த என் டேர்ம்ஸ். இந்த சம் ஆஃப் த என் டேர்ம்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு? சம் ஆஃப் த என் டேர்ம்ஸ் ஈக்குவல் டு n/2 2a + n-1 × d. எல்லா பிள்ளைங்களுக்கும் தெரியும். ஆனால் அந்த ஃபார்முலாவுடைய டெரிவேஷன் படித்தோம்னா அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன சீரீஸ். சின்ன சீரீஸ்னா என்னது சார்? ஒன்லி 4 டேர்ம்ஸ். 5 + 10 + 15 + 20. ஒன்லி 4 டேர்ம்ஸ். அதாவது சம் ஆஃப் த 4 டேர்ம்ஸ். ஆக்சுவலி இதை ஆட் பண்ணால் நமக்கே தெரியும் 50. பட் அந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சீரீஸில் அந்த ஃபார்முலா நான் டெரைவ் பண்ணுறதுக்கு என்ன செய்ய போகிறேனோ அதை ஷார்ட்டாக அப்ளை பண்ணுவேன். எப்படி சார் அப்ளை பண்ணுவீங்க? சம் ஆஃப் த 4 டேர்ம்ஸ் அப்படியே அந்த சீரீஸை ரிவர்ஸ் ஆர்டரில் எழுத போகிறேன். 20 15 10 5. அப்புறம் இதுவும் சம் ஆஃப் த 4 டேர்ம்ஸ். இது ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதனுடைய பர்பஸ் என்ன சார்? ஜஸ்ட் 25 25 25 25. இது 50. சம் ஆஃப் த 4 டேர்ம்ஸ், சம் ஆஃப் த 4 டேர்ம்ஸ் டூ சம் ஆஃப் த 4 டேர்ம்ஸ். சொல்ல போனோம்னா ஒரு சீரீஸை 2 சீரீஸாக நான் மாற்றி வச்சிருக்கேன். ஆனால் ஒரு சீரீஸ் வந்து 5 to 20, இன்னொரு சீரீஸ் வந்து 20 to 5. ஆனால் சம் ஆஃப் த 4 டேர்ம்ஸ் ஆல்வேஸ் 50. அப்படின்னா நான் 2 சீரீஸாக மாற்றிருக்கேன்னா 2 சீரீஸை திருப்பி நான் 1 சீரீஸாக மாற்றுவேன். S4 + S4 2S4. இதெல்லாம் 25 25 25. 2S4 இதை நம்ம எப்படி ஆட் பண்ணுவோம்? 25 + 25 + 25 + 25 அப்படி ஆட் பண்ண மாட்டோம். 4 times the 25. 4 times the 25. Therefore எனக்கு S4 தானே தேவை. அப்போ நான் 4 × 25/2 கட் பண்ணோம்னா 50. இதில் என்ன சார் ரூல் இருக்கு? வெரி சிம்பிள் ரூல்ப்பா. ஒரு ஏபி சீரீஸை ரிவர்ஸால் எழுதி அனதர் ஒன் சீரீஸாக கொண்டு வந்து சம் பண்ணுறோம் ஈச் டேர்ம்ஸை. ஆல் டேர்ம்ஸ் ஆர் ஈக்குவல். சம் ஆஃப் த டேர்ம்ஸ் வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன்ட்டு த நம்பர் ஆஃப் டேர்ம். 2S4 S4 ஈக்குவல் டு 2 × 25 என்ன ஆகுதுன்னா 50 ஆகுது. இதே ப்ரொசீஜரை சம் ஆஃப் த என் டேர்ம்ஸ் இன் ஏபி சீக்வன்ஸில் நம்ம அப்படியே அப்ளை பண்ணோம்னா எப்படி இருக்கும்? அந்த டேர்ம்ஸை வச்சு கன்சிடர் த ஃபர்ஸ்ட் டேர்ம் A, கன்சிடர் த காமன் டிஃபரன்ஸ் D, the general form of the AP A + D A + 2D up to A + n-1 × D. அதில் அப்ளை பண்ணால் எப்படி இருக்கும்? ஃபார்முலா டெரிவேஷன் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த கான்செப்டே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாருங்க. நவ் ஐ திங்க் எல்லா குழந்தைகளுக்கும் ஏபி சீக்வன்ஸுடைய ஜென்ரல் ஃபார்ம் A + D A + 2D A + 3D up to A + n-1 × D. A + D A + 2D up to A + n-1 × D. அதை சீரீஸாக மாற்றினா ப்ளஸ் 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 ப்ளஸ். அதுதான் சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் என் டேர்ம்ஸ். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே அந்த சீரீஸை அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர் எழுதியிருக்கேன். A + n-1 × D A + n-1 × D. A + n-1 × Dக்கு முந்தின டேர்ம் A + n-2 × D A + n-2 × D. ஸோ அதுலேருந்து அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் வருதுன்னா அது எதில் போய் கம்ப்ளீட் ஆகுன்னு கேட்டால் A + D A. இப்போ நான் இந்த டேர்மை ஆட் பண்ணுறேன். இந்த டேர்மை ஆட் பண்ணுற நேரம் டவுட் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் A + n-1 × D 2A + n-1 × D. ஆக்சுவலாக இந்த டேர்மை ஆட் பண்ணுற நேரம் டவுட் வராது. இந்த டேர்மையும் ஆட் பண்ணால் அதே மாதிரி ஈக்குவல் டேர்ம் வருமா சார்? தாராளமாக வரும்பா. A + D A + n-2 × D. A + A 2A D n-2 × Dக்கு Dயை கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணால் ND - 2D. சிமிலர்லி இந்த D - 2D - D ND - Dலேருந்து Dயை காமன் எடுத்தோம்னா 2A + n-1 × D. Similarly 2A + n-1 × D.
அதனால தான் 2a plus n minus 1 into d 2a plus n minus 1 into d up to 2a plus n minus 1 into d. So sum of the equal terms then 25 25 25 na 4 to 25 எழுதுறோம். Number of numbers into the number of numbers இந்த சீரிஸ்ல எத்தனை terms இருக்கும்? n terms இருக்கும். Therefore n into 2a plus n minus 1 into d 2sn sn plus sn 2sn. Therefore sn equal to இந்த 2 மல்டிப்ளையருக்கு இங்க டிவைட் ஆகும் n by 2 2a plus n minus 1 into d. Very simple. ஃபார்முலா படிக்கிறத விட ஃபார்முலாவுடைய டெரிவேஷனை கான்செப்டை புரிஞ்சு படிங்க. Very simple. Sum of the n terms in AP. That's all. Thank you very much.